அம்பாசமுத்திரம் திருவள்ளுவர் அறக்கட்டளை ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவர் கடந்த நினைவு நடத்துகின்ற இந்த இனியதொரு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை குறித்தாக்கிக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலங்களுக்கு பிறகு இந்த மேடைக்கு நான் மீண்டும் வந்திருக்கிறேன். கடந்த 23/6/2024 அன்று இந்த மேடையிலே எனக்கு வாய்ப்பு தந்தார்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். திடீரென்று ஒரு நாள் ஆரம்பித்தார் கூப்பிட்டு கம்பெனி விருந்தோம்பல் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து அதில் கடத்தாச்சரை பற்றி பேசுகிறேன். சொல்ல சிம்பிளா சொல்லிட்டு போனாங்க. அம்பராமாயணத்தை பற்றி நான் தமிழாசிரியர் கிடையாது, ஒரு வணிகவியல் ஆசிரியர். திடீர்னு சொல்லிட்டு அதெல்லாம் தந்துடலாம் சார், அவர் எப்பவுமே ஒரு அசால்ட்டு சொல்லுவார், அதெல்லாம் நான் பண்ணிடலாம் சார், பார்த்து சார், இதுல இருந்து இந்த குரலை பார்க்க சார் பார்த்து பிறகு பேசுனேன். அவர் நிறைய பேர் மேடை ஏற்றிய ஒரு மனிதர். அதுபோலத்தான் இன்றைக்கும் இந்த மேடையிலே நான் திரும்ப வருவதற்கு காரணம் அவர் தான். திடீர்னு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சார் நீங்க திருவிழக்கிழமை ஆலோசனை சேர்ந்து அவர் எப்பவும் எல்லாருக்கும் கடற்கராக சொன்னார், சார் நீங்க வந்துடணும், உங்களுக்கு ஒரு தலைப்பு மனசாமி சார் ஒரு தலைப்பு கொடுத்துங்க, 2 பேரும் அங்கிருந்து 2 பேரும் பேசணுங்களா அப்படின்னு. நான் என்ன சார் தலைப்பு, இந்த ஐரோப்பியர்கள் இருக்காங்கல்ல அவங்க தமிழுக்கு என்ன தொண்டு புரிந்தார்கள் என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசணும். சார் ஐரோப்பியருக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்ல எல்லாம் ஒண்ணு வந்துடும், நீங்க பாருங்க சார், அதாவது வந்துடுறாங்க. உங்களுக்கு எல்லிஸ்ங்கிற ஒரு தலைப்பு கொடுங்க. எல்லிஸ் என்று கேட்ட உடனே எனக்கு சென்னையில மவுண்ட் ரோட்ல எல்லிஸ் சாலை என்று ஒரு சாலை இருக்கு, சாந்தி தேட்டர் பக்கம். ஏன்னா அந்த சாலையில ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்போ யாரோ ஒரு ஆங்கிலேயர் பேர் தான் என்பதை உடனே நான் தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு சார் சொன்னார், சார் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க வந்துருங்க அப்படின்னாரு. சரி ரைட்டு ஏதோ பேசலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த அடிப்படையில இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் எலிசாருடைய தமிழ் தொண்டு சில சமயங்களிலே இந்த மேடையிலே இது போன்ற தலைமுறை கொடுக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி பேசுபவர்கள் போர் அடிக்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். இருப்பவர்கள் தான் நெறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பட்டு விடுவார்கள். எனக்கு நகைச்சுவையெல்லாம் அதிகம் பேச தெரியாது, உள்ளபடி அப்படி சொல்லிட்டு நான் போயிடலான்னு வந்திருக்கேன். 19ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட மறுமலர்ச்சியுடைய முன்னோடி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த எல்லிஸ். எல்லிஸுடைய இயற்பெயர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். இவர் 1777 இங்கிலாந்திலே பிறந்து இங்கே பணி செய்வதற்காக நமது இந்தியாவிற்கு வருகிறார். இவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். 1796 கிழக்கிந்திய கம்பெனியில ஒரு சாதாரண எழுத்தராக பணிக்கு செல்கிறார். இதை சொல்லும் போது எங்களது அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் சென்னையிலே சிம்சன் என்ற ஒரு ஆங்கில கம்பெனியிலே சேரும்போது அவரும் ஒரு எழுத்தராக பணியில் சேர்த்து பிற்காலத்திலே அந்த கம்பெனியே நிர்வகிக்கக்கூடிய, அந்த கம்பெனியே வைத்திருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு முன்னேறினார். அது போலதான் எல்லிஸுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது தெரிகிறது. 1798 துணை கீழ்நிலை செயலராக அவர் பணியாற்றுகிறார். அதாவது எழுத்தர் பணியிலிருந்து அடுத்த பணிக்கு செல்கிறார். 1801 துணை செயலாளராக மாறுகிறார். 1802 வருவாய்த்துறை இணை செயலாளர். படிப்படியாக தனது வேலையை உயர்த்தி கொண்டே செல்கிறார். 1806 மசூலிப்பட்டினத்திலே நீதிவானாக அவர் நியமிக்கப்படுகிறார். 1809 சென்னை மாகாணத்தினுடைய நிலச்சுங்க அதிகாரியாக தனது பணியை சிறப்பான முறையிலே செய்கிறார். சிறப்பான ஒரு பணியை செய்வதற்கு எப்போதும் ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்யும். 1810 அவர் சென்னை மாகாணத்தினுடைய கலெக்டராக, மாவட்ட ஆட்சியராக தனது பணியை சிறப்பாக செய்தார். ஒரு அரசு அதிகாரியாக சென்னை மாகாண மக்களுக்கு அவர் ஆற்றிய பணி
இன்றைக்கு வரைக்கும் புகழப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சென்னையிலே அவரது ஒரு சாலைக்கு எல்லிஸ் சாலை என்று ஒரு சாலை வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய தொண்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சமூக பணியையும் அதிகமாக செய்திருக்கிறார், தமிழ் பணியையும் செய்திருக்கிறார். எங்களது செயலர் அவர்கள் சொல்லும் போது சொன்னார், திருக்குறளை முதலாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பெருமை எல்லிஸைத்தான் சாரும். அவர் தான் அடிப்படை, வேற யாரும் கிடையாது. இது ஆணித்தரமாக நாம் சொல்லலாம். மொழிகள் துறையிலும் தென்னிந்திய மொழிகள் தொடர்பில் அவர் ஆற்றிய பணிகள் பார்த்தீங்கன்னா நினைவு கூறத்தக்கவை. 1816 தென்னிந்திய மொழிகள் பார்த்தீங்கன்னா பிற இந்திய மொழிகளில் இருந்து வேறுபட்டு இருப்பதை உணர்கிறார். தமிழ் மொழி அது சவுத்தில் இருக்கக்கூடிய மலையாளம், கன்னடம், தெலுங்கு இது போன்ற மொழிகள், இந்த மொழிகள் எல்லாமே இந்திய மொழிகளில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருப்பதை உணர்கிறார். இதனை கொண்டு தென்னிந்திய மொழி குடும்பம் என்னும் ஒரு கருத்தாக்கத்தை முதலிலே வெளிப்படுத்தியவர் எல்லிஸ் தான். எந்த இலக்கியத்தை எடுத்து பார்த்தாலும் பழைய கால இதில் பார்க்கும்போது எல்லிஸுக்குன்னு ஒரு தனி ஒரு நேம் இருக்கிறது. அதே போல வடமொழி சேர்க்கை இல்லாமல் தமிழ் மொழி தோன்றியது என கூறியவரும் இந்த எல்லிஸ். வடமொழி இதே கிடையாதுங்கிறார் அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா, வடமொழி சேர்க்கை இல்லாமல் தோன்றிய ஒரு மொழி தமிழ் மொழி என்று நம்ம தமிழை ரொம்ப பெருமையாக கொண்டாடியவரும் எல்லிஸ் தான். திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த முன்னோடியும் இவர்தான். திருக்குறளிலே முதல் 13 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் இவர் மொழிபெயர்த்தார். முதல் 13 அதிகாரங்கள் இதுதான் முன்னோடி. இவருடைய தமிழ் பணி என்று பார்க்கும்போது இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆர்வலராக இருந்திருக்கிறார். தமிழ் மீது ஒரு காதலே இவருக்கு இருந்திருக்கிறது. தான் பணியாற்றிய காலத்திலே தமிழகத்திலே அதாவது அதனை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த தமிழ் மொழியினுடைய மறுமலர்ச்சிக்கு பெரிய அளவிலே இவர் உதவி இருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட அந்த தமிழ் மறுமலர்ச்சியுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்கியவர் எல்லிஸ் என்றால் மிகையாகாது என்று அயோத்திதாச பண்டிதர் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார், தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டு இருக்கிறார். என்றால் எல்லிஸ் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று நாம் பார்க்கிறோம். தமிழை கற்றது மட்டுமல்லாமல் அந்த தமிழ் மொழியை ஒரு ஆங்கிலேயர் கற்று கவிதையை ஏற்றிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இது பாராட்டக்கூடியது. சார் சொல்லும்போது சொன்னாங்க, தமிழ் இப்பொழுது மெல்ல மெல்ல செத்து கொண்டு இருக்கிறது. சிவசாமி ஐயா சொன்னாங்க முதல்ல. ஆனா ஒரு ஆங்கிலேயர் தமிழ் மீது காதல் கொண்டு கவிதையை ஏற்றிருக்கிறார். இவர் தமிழை நேசித்து கற்றிருக்கிறார். ராமச்சந்திர கவிராயரிடம் தான் தமிழை கற்றதாக தெரிகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மொழியிலே கற்றதை வைத்துக் கொண்டு தனது வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அதே மாதிரி சமூக தொண்டையும் புரிந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. சென்னையிலே 1818 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டதாம். அந்த சமயத்தில் 27 கிணறுகளை இவர் தோண்டி இருக்கிறார், வெட்டி வைத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் அடிப்படை என்ன என்று பார்க்க. ஆனால் இப்பவும் ஒரு கிணற்றின் அருகிலே, அதாவது ராயப்பேட்டையிலே அவர் அந்த தோற்றுவித்த அந்த கிணற்றின் அருகிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே அவர் ஒரு திருக்குறளை எழுதியிருக்கிறார். இரு புனலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. அதாவது வள்ளுவ பெருந்தகையினுடைய அந்த திருக்குறளை மேற்கோளாக காட்டி ஒரு நாட்டின் முக்கிய உறுப்பு என்னவென்றால் நீர். இந்த அடிப்படையிலே திருக்குறளை கற்றதனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிணறுகளை அந்த நேரத்திலே பஞ்சம் ஏற்பட்ட போது உருவாக்கி சமூக பணியையும் தமிழ் வழியாக செய்திருக்கிறார் என்பது போற்றுதலுக்குரியது. யாருக்கு இந்த மனசுலாம் வராது. திருக்குறளை படிக்கிறோம், அதன் வழி நடக்கிறோமா என்பது கேள்விக்குறி. திருக்குறளை கற்று அதன் வழியிலே வாழ்ந்தவர் எல்லிஸ் என்றால் மிகையாக. அதே போல சென்னையிலே நாணயச்சாலை இவரது காலத்திலே, இவரது பொறுப்பில் இருந்த காலத்திலே திருவள்ளுவருக்காக இரட்டை வராகன் என்ற காசை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு அந்த 2 காய் மட்டும் வெளியிட்டதாகத்தான் சரித்திர சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் திருக்குறள் மீது எவ்வளவு ஈடுபாடு இருந்தால் திருவள்ளுவருடைய உருவத்தை அவர்கள் முதல்ல பொறிச்சிருக்கிறார் அந்த நாணயத்தை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தனது பெயரை
எல்லீஸ் என்ற பெயரை தமிழ் மீது கொண்ட காதலால் எல்லீசன் என்று மாற்றிக்கொண்டார். என்ன ஒரு இது பாருங்க, ஒரு பிரிட்டிஷ்காரன் இங்க வந்து மிக அருமையாக தமிழை கற்று அந்த தமிழை எவ்வளவு நேசித்திருந்தா தன்னுடைய பேரை வந்து மாற்றிருக்கான். மிக அருமையான ஒரு மனிதராக ஒரு திருப்பி பார்க்க வைத்த நார்புசாருக்கு நன்றி. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எலீஸை பத்தி நம்மளாம் என்னால தெரிஞ்சிருக்க முடியாது. தென்னிந்திய மொழிகள் உட்பட்ட இந்திய மொழிகளை ஆங்கில அதிகாரிகளுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய நோக்கத்தோடு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை கல்வி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஏற்பட்டது. சென்னை கல்வி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை புனித சார்த்துக்கோட்டையில வந்து 1812 இவர் நிறுவியிருக்கிறார். எலீசனுடைய மொழியியல் ஆய்வுகளுக்கு இந்த கல்லூரி தான் களமாக இருந்திருக்கிறது. மொழியியல் ஆய்வு நிறைய செஞ்சிருக்கிறார். பழைய ஓலைச்சுவடிகளை நிறைய கலெக்ட் பண்ணி அதை பூரா பதிப்பித்த பெருமையும் எலீசைட்டாங்க. ஏன்னா பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் அழிந்து கொண்டது காலகட்டத்திலே நிறைய மூட்டையா இருந்தது. கடைசியில் நான் சொல்றேன், பல நூல்களை இவர் எழுதியிருந்தா கூட ஆனா அது பூரா தனது 40 வயதுக்கு பிறகுதான் வெளியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருந்தாராம். ஆனால் அந்த பரிதாபம் 41 வயதிலே அவர் தனது வாழ்வு முற்று பெற்று 41 வயதிலே இறந்து போறாரு. இது வந்து நமக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏட்டுச்சுவடிகளை எல்லாம் அச்சிட்டு வெளியிட்டார். திருக்குறள் 4 அடி 400 இந்த நூல்கள் எல்லாம் அவ்வாறு அச்சிடப்பட்டவற்றுள் சில. இது தவிர திருக்குறளை உங்களுக்கு யாருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அதற்காக ஒரு விரிவுரையும் எழுதியிருக்கிறார். தமிழிலே யாப்பியலை பற்றியும் இவர் எழுதி வெளிவராத ஒரு நூல். அண்மையிலே தாமஸ் புரோட்மன் என்பவர் இங்கிலாந்திலே கண்டுபிடித்திருக்கிறார். இவர் எழுதின நூல் வீரமாமுனிவர் வந்து தாமே எழுதிய தேம்பாவணி உங்க எல்லாருக்குமே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதனுடைய கையெழுத்து சுவடி ஆவூர் என்ற சிற்றூரிலே கிடைத்ததாம். அந்த நூலை கண்டு அகமகிழ்ந்தவர் முத்துசாமி பிள்ளை என்ற ஒரு போற்றுதலுக்குரிய மனிதர். அதற்குரிய அந்த நூலை கொண்டு வந்த நாயக்கரை எலீசரிடம் அழைத்து சென்றார். தேம்பாவணியை ஆசையோடு ஏற்றுக்கொண்டு அந்த சுவடியை கொண்டு வந்தவருக்கு நிறைய காசு கொடுத்திருக்கிறார் எலீசர் அதை பதிப்பிப்பதற்காக. இப்படி அதாவது அரும் தமிழ் சுவடிகளை சேகரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் மிகச்சிறந்த ஆர்வமுடையவராக இந்த எலீசர் இருந்திருக்கிறார் என்றால் அவரது தமிழ் பற்று நாம் இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதை விட மிகப்பெரிய சான்று தேவையில்லை என்று நினைக்கிறேன். அதே போல எலீஸ் தமிழ் செய்யுளை ஏற்றியிருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. அவற்றுள்ளே நமக்கு கிடைத்திருப்பது நமச்சிவாய பாட்டு. நமச்சிவாய பாட்டு என்பது ஹிந்துவுடைய ஒரு இது. அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் கிறிஸ்டின். அந்த பாடல் வரிகளை அதனுடைய விளக்கத்தை கூறி அவர் எழுதின அந்த பாடலையும் நான் இங்கே இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, பேரானந்த வடிவிய பெருமானே, பரந்த உலகமெல்லாம் பற்றி ஆளும் பரமனே, இம்மண்ணுலகத்தை ஆளும் சிற்றரசர்கள் தம் குடிமக்களை கண்டித்தும் தண்டித்தும் வரிப்பணம் வாங்குவர். ஆனால் அரசர்க்கெல்லாம் அரசனாய் விளங்கக்கூடிய நீயோ இறைவனை பார்த்து சொல்ற ஒன்றையும் திரையாக பெறுதல் இல்லை. ஆதலால் வாக்காலே திரை அளக்கும் வழக்கத்தை விட்டு என் உள்ளத்தில் ஊறி எழுகின்ற அன்பினையே உனது திருவடியில் காணிக்கையாய் சொருகிறேன் என்ற கருத்தை அமைத்து அவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடல் என்னவென்றால், சிற்றிறைவர் இவ்வுலகுள் சிறியோரின் சிறுபொருளில் வற்றிறையை வாங்குவரே வல்லமையும் மகிழ்ச்சியுள்ள பற்றிறைவன் நீதிரையை வாங்காயே ஆனதினால் சொற்றிடை விட்டிரையை சொறிவேனே நமச்சிவாய என்பது அந்த பாடல். ஒரு தமிழ் படிக்காத ஒரு மனிதர் நமச்சிவாயத்தின் மேலே எப்படி ஒரு அருமையான ஒரு பாட்டை இயற்றியிருக்கிறார் என்றால், இங்கேதான் அவரது தமிழ் மொழி மீது கொண்ட காதலை நாம் உணர்ந்துள்ளோம். இதே போல திருக்குறளிலே அறவாளி அந்தனந்தாள் சேர்ந்தார் போல் பிறவாளி நீத்தல் அறிந்து என்பது ஒரு குறள். இந்த குறளிலே அறவாளி பிறவாளி என்னும் பதங்களை எல்லீசர் விளக்குகிறார்.
பரிமேலழகருக்குன்னு ஒரு உரை வைத்திருக்கிறார். பரிமேலழகர் வந்து என்ன சொல்றாருன்னா, அறக்கடல் என்று பொருள் உரைத்து பல்வேறு வகைப்பட்ட அறங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் தனக்கு வடிவாக உடையவனாகலின் அறவாளி அங்கன் என்பது கடவுளை குறிப்பதாயிற்று என்ற பொருளிலே இவர் வந்து பரிமேலழகர் வந்து பொருள் எழுதுகிறார். ஆனால் இந்த கருத்தை எல்லீசர் வந்து ஏற்றுக்கொண்டார். பிறவாளி என்று சொல்லுக்கு பொருட்கடலும் இன்பக்கடலும் என்று உரை கூறினார் பரிமேலழகர். ஆனால் எல்லீசர் என்ன கருத்து சொன்னார் என்றால், அறமே உருவாகி இறைவனை அறவாளி என்றமையால் அறத்தில் மாறுபட்ட பாவக்கடல் பிறவாளி என்னும் பதத்தால் குறிக்கப்பட்டது என்பது அவருடைய கருத்து. அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லீசர் சென்னையிலே அண்ணா சாலையும் வாலாஜா சாலையும் சந்திக்கும் அந்த புள்ளிக்கு அருகிலே உள்ள சாலைக்கு எல்லி சாலை என்று அரசாங்கம் பெயர் வைத்திருக்கிறது. அண்மையில் பார்த்தீர்களானால் சென்னையிலே வந்து ஆங்கில பெயரில் இருக்கக்கூடிய சாலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அதற்கு வேறு ஒரு தமிழ் பெயரை அல்லது யாரோ ஒரு சான்றோர் பெயரை, தமிழ் சான்றோர் பெயரை சூட்ட வேண்டும் என்று அரசாங்கம் முன்னெடுக்கும் போது ஒரு 50 பெயர்களை 50 சாலைகளுடைய பெயர்களை எல்லாம் எடுத்துக்கணும். இவங்கெல்லாம் பேரெல்லாம் மாற்றணும். அதில் எல்லிஸ் சாலையும் ஒன்று. ஆனால் என்ன காரணமோ இவர் செய்த அந்த தமிழ் தொண்டோ என்னவோ இன்றைக்கும் அவரது பெயரில் எல்லிஸ் சாலை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எல்லீசர் வந்து இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் மிகச்சிறப்பான ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தாண்டவராய முதலியார் மற்றும் முத்துசாமி பிள்ளை இவர்கள் 2 பேருடைய கூட்டு முயற்சியிலே தான் 1831 திருக்குறளை அச்சிட்டு வெளியிட்டார்கள். இதெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவரை பற்றி இன்னும் நிறைய தனியா சொல்லிட்டே போகலாம். தமிழ் மீது கொண்ட காதல் கடைசி காலகட்டத்தில் 1819 ஒரு 3 மாதம் விடுமுறை எடுத்து மதுரைக்கு வருகிறார் எல்லீஸ்வரை. அங்கே அவரது நண்பர் பேட்ரி என்று ஒருவர் வந்து கலெக்டராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே சென்னையிலே அவர் ஒரு தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர். மதுரை என்றால் நமக்கு கேட்க வேண்டாம், தமிழ்ச்சங்கம் வளர்ந்த இடம் அல்லவா. அங்க வந்து ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து அனுபவித்து ரசித்தார். தனது கடைசி காலம் என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 1819 தனது 41வது வயதில் அவர் வந்து பார்க்கிறார். இந்த பொற்றாமரை குளம் இந்த பகுதியெல்லாம் நேசிக்கிறார். அங்கே நிறைய சுவடிகளை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர் 41வது வயதிலே ராமநாதபுரம் போறார். அங்கே சில தமிழ் சான்றோர்கள் சமாதிகளை எல்லாம் பார்க்கிறார். கடைசியாக தனது வாழ்க்கை 1819 மார்ச் 10 எதிர்பாராத விதமாக எல்லீஸ் அவர்கள் காலமாகிறார். ஏதோ ஒரு மருந்தை சாப்பிடுகிறேன் என்று வேறொரு மருந்தை சாப்பிட்டு உடல் ஏதோ பிரச்சனையாகி இறந்து போனார். இன்னும் இருந்திருந்தால் தமிழை இன்னும் நிறைய கொண்டு சென்றிருப்பார். அதற்கு முன்னர் அவர் சென்னையிலே இருக்கும்போது ஆரிங்டன் என்று ஒரு கலெக்டர் மதுரையில் இருந்தாராம். அவர்கிட்ட வந்து பட்லரா கந்தப்பன் ஒருத்தர் இருக்கிறார், அயோத்திதாச பட்டருடைய பாட்டனார். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில ஓலைச்சுவடிகள்லாம் கிடைச்சிருக்கு. அது அடிப்படையில் போட்ட ஓலைச்சுவடிகள், திருக்குறள் சார்ந்த ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் கிடைச்சவொன்னே அதை பூரா வந்து ஆரிங்டன் வந்து இவர் ஓலைச்சுவடியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா அதை பூரா அவருக்கு கொடுக்குறாரு. யார்கிட்ட நம்ம எல்லீஸ். அதன் பிறகுதான் திருக்குறள் அந்த நூல் வடிவாக்கம் பெறுகிறது. இந்த செய்தியும் அவரது தமிழ் கொண்டு நமக்கு எப்படி செய்திருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. இறந்தாலும் அவர் தமிழை விட்டு பிரியவில்லை என்பதை அவர் ராமநாதபுரத்தில் இறந்தார். ஆனால் திண்டுக்கல்லில் உள்ள அவரது கல்லறை உணர்த்துகிறது. அதில் ஒரு செய்யுள் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன செய்யுள் என்றால், திருவள்ளுவர் பெயர் தெய்வம் செப்பிய அருக்குறள் நூலும் அப்பாலினுக்கு தங்கு பல நூலுதாரணங்களை பெய்து இங்கிலீஷு தன்னில் இணங்க மொழிபெயர்த்தோன் என்று அவர் கல்லறையிலே இந்த வாசகத்தை பொறித்திருக்கிறார்கள். கல்லறையிலையும் அவர் தமிழை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆங்கிலேயர் தமிழ் மொழி மீது எவ்வளவு பற்றுதல் கொண்டிருந்தால் அவர் இதையெல்லாம் செய்திருப்பார். எங்கோ பிறந்து வளர்ந்த இந்த ஆங்கிலேயர் பிழைக்க வந்த நாட்டிலே தமிழால் ஈர்க்கப்பட்டு
தனது இறுதி நாட்களில் தமிழராகவே மாறிவிட்டார் என்பதே உண்மை என தெரிகிறது. இந்த எலிசை பற்றி பேச வாய்ப்பு தந்த அம்பை திருக்குறள் அறக்கட்டளைக்கும் ஆழ்வார்குறிச்சி திருக்குறள் திருவள்ளுவர் கழகத்திற்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன்.